மொறு மொறுன்னு வாழைப்பூ பக்கோடாங்க. இதை நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ பக்கோடாங்க. இந்த வாழைப்பூ பக்கோடா சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த டேஸ்டியான வாழைப்பூ பக்கோடாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ பக்கோடா செய்கிறதுக்கு நான் ஒரு முழு வாழைப்பூ எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், உள்ள பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த வாழைப்பூவில் நடுவில் ஒரு இது இருக்குங்க, அந்த ஒரு இலை மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடுத்துடலாம். பாருங்கள், இதுக்கு உள்ளே இருக்கிற இந்த பூவுக்குள்ளே இருக்கிற தண்டு இது தெரியுதா, இந்த இதுவும் அப்புறம் இந்த பட்டையாக இருக்குது பார்த்திங்களா, ஒரு இலை மாதிரி இருக்குல்ல, இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துடணும். இந்த ரெண்டையுமே நம்ம எல்லாத்துலேயும் எடுத்துடலாங்க. இந்த பூவில் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி இப்போ எடுத்தோம்ல, இதே மாதிரியே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்களா, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம், இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இதே மாதிரியே எல்லா பூவிலையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லா பூவையும் க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ வேஸ்டேஜ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எடுத்துடுங்க தனியாக. இப்போ இந்த பூவை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பூவை ஒரு பவுலில் போட்டுக்கிறேங்க. இந்த வாழைப்பூ நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல, இந்த வாழைப்பூவை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க. மூணு ஸ்பூன், இந்த பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்குறேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே காரத்துக்கு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது நல்ல கலர் கிடைக்கும், அதனால் சேர்க்குறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க, நல்லா சீக்கிரமாக ஜீரணமாகும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி எவ்வளோ வேணும்னு தெரியும். நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா தண்ணி அதிகமாயிரும். இந்த மாதிரி தேவைக்கு தெளிச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பிணைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இது உதிரி உதிரியாக எடுத்து வச்சிட்டோன்னா எண்ணெயில் போடும்போது நல்லா மொறு மொறுன்னு வெந்து வருங்க. மொறு மொறுன்னு இருந்தால் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகவும் இதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இந்த மாதிரி உதிரி உதிரியாக போட்டுக்கோங்க. மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக போடுங்க. நல்லா மொறு மொறுன்னு பொரிஞ்சு வரும்.
எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க, அப்படி இல்லைன்னா கருகிடும். பாருங்க போட்டுட்டு உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பலாம். இன்னும் பாருங்கள் எவ்வளோ திருப்பும் போதே எப்படி இருக்குது மொறு மொறுன்னு. சூப்பராக நல்லா வெந்து வருங்க. இது சாப்பாட்டுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், ஸ்நாக்ஸாக சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள் சூப்பராக நல்லா கலரும் மாறிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. பாருங்கள் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இப்போ இதுவும் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை பொரிச்சு போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை பொரிச்சு சேர்க்கும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, லைட்டாக நம்ம பொரிச்சு எடுத்துட்டோன்னா அந்த டேஸ்ட்டு கருவேப்பிலை டேஸ்ட்டு நல்லா இருக்கும். பாருங்க அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துருச்சுங்க. மொறு மொறுன்னு வாழைப்பூ பக்கோடாங்க. இதை நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. வாழைப்பூ பக்கோடா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. இப்போ இதை டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுங்க. அந்த கசப்பு சுத்தமாக இல்லை, அந்த வாழைப்பூவில் துவப்பு கசப்பு இருக்கும்ல, அது வந்து சுத்தமாக இல்லை. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங்க்கு டீ டைமுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா குக் வித் ராஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க. பாய்.